ஸோ ஹாய்ல கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி போன வீடியோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது போட்டிருப்போம், என்ன ரியாக்ஷன் வீடியோ தானே போட்டிருக்கோம். ஸோ அதே தான் இன்றைக்கும் இந்த டே. போன வீக் இதே நாள் நம்ம ரியாக்ஷன் வீடியோ போட்டோம். ஸோ அதே மாதிரி இந்த வீக்கும் போட போகிறோம். அண்ட் இந்த வீக் என்ன ரியாக்ஷன் வீடியோ அப்படின்றது தான் ஒரு சிறப்பான கான்செப்ட். அண்ட் இன்னொன்று நான் சொல்ல நினைக்கணும் என்னென்னா, போன வீடியோ போட்டிருந்தது பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் அதுவும் இல்லாமல் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனால அதே மாதிரி என்டர்டெயின் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ வந்திருக்கு. இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ப்பீங்க இப்போ. அண்ட் அது வந்து மோஸ்ட் ஆஃப் பிரெட் டோஸ்ட். இது வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்னா லைக் ஒரு சின்ன டியூரேஷன்லேயே இந்த வீடியோ முடிஞ்சிடும். அண்ட் அதுவும் இல்லாமல் பார்க்கலாமா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்ட் பண்ணலாமா கைஸ்? ஸோ ஹே லேடியோட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு ஆச்சா. இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பிரெட் டோஸ்ட் தான் இன்னைக்கு பண்ண போகிறோம். நீங்கள் ஒரு நான் வெஜிடேரியனாக இருந்தால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, ஸ்கிப் பண்ணாம. நீங்கள் ஒரு நான் வெஜிடேரியனாக இருந்தால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, இல்லைனா பார்க்காதீங்க, கிளம்பி போங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன், சொல்கிறேன். நான் இந்த மாதிரிலாம் பேசியிருக்கேன் நான். அதனால தான் நான் வெஜிடேரியனாக கிளம்பி போங்கலாம் கைஸ். அப்படிலாம் கிளம்பி போயிடாதீங்க. ஏதோ அறியாத புள்ள தெரியாமல் பேசிட்டேன். ஸோ அதனால் பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டு ஆள் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன். சரி வாங்க நம்ம கிச்சனுக்குள்ளே போய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கிச்சனுக்குள்ளே போயிட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதில் அந்த பேக்ரவுண்டில் பிளாக் ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, சேம் இதே ரூமில் அண்ட் இந்த இடத்துல வந்து அதுக்காக போயிட்டு பிளாக் ஸ்க்ரீன், அது ஸ்க்ரீன்னுலாம் சொல்ல முடியாது கைஸ். அது வந்து ஒரு பிளாக் துணி ஒரு பாதியாக கொடுத்தாங்க. நான் வந்து வீட்டில் ஸ்டிச்சிங் மிஷின் இருக்குது, அதில் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டில் அது இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு கம்பி கட்டிட்டு அதிலலாம் போட்டு பின்னாடி பேசியிருக்கேன். அதில் பாருங்கள் மடிப்பு தெரியும், அந்த சுருக்கமாக அப்படியே தெரியுது. ஸோ காய்ஸ் இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு. பிரெட் டோஸ்ட் வந்து நம்ம பண்ண போகிறோம், அறியாத கண்டுபிடிப்பு. ஸோ அதனால் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் பாருங்கள். வித்தவுட் எக்கில் தான் நம்ம பண்ண போகிறோம். அண்ட் இதுக்கு என்னென்ன தேவை ஃபஸ்ட்டு பார்த்துடலாமா? நீ ஒன்று வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பட்டரு, ப்ரெட்டு, டொமேட்டோ சாஸ். ரைஸ் வந்து கிச்சன் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். ஸோ அதனால் யாரும் கண்டுக்காதீங்க. வீடியோ மட்டும் பாருங்கள். உள்ள டீசெண்டான கிச்சன் வந்து டொமேட்டோ சாஸ் இல்லை, ஓரளவுக்கு தான் இருக்கும். அது இருந்தால் நாம் ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு ஸ்நாக்ஸாக நம்ம இன்னைக்கு சாப்பிட போகிறோம். சரி எப்படி பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வைக்கணும். நெக்ஸ்ட்டு பேனை எடுத்து உள்ளே வைக்க நீங்கள் கேட்பீங்க. ஸோ பேன் இல்லாத காரணத்தினால் நான் தோசை தவாவை எடுத்து மேலே வைக்கிறேன். உள்ளே வைக்கிறேன். சாரி கைஸ், இல்லாத காரணத்தினால் பேன் இல்லாத தருணத்தினால் ஒரு ஃபன் vlog தான் எடுக்க போகிறேன். அதுவும் ஈட்டிங் சாரி ஃபன் vlog தான் எடுக்க போகிறேன். ஈட்டிங் vlog அந்த இடத்துல கொஞ்சம் ரோல் ஆயிடுச்சு. ஸ்நாக்ஸ் vlog தான் எடுக்க போகிறேன். ஸ்நாக்ஸ் vlog எத்தனடா vlog இது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஈட்டிங் vlog, ஃபன் vlog, ஸ்நாக்ஸ் vlog பார்த்துக்கோங்க. அப்பா என்னென்ன பேசியிருக்கன்றது எனக்கே தெரியல. பைத்தியமாயவன். எப்படி பேக் பண்றது ஃபுட் vlog. மேக்குக்கும் ஒரு வித்தியாசம் தெரியாம சொல்லியிருக்கேன் நான். வேற ஃபுட் vlog தான் எடுக்கிறேன். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நீங்களும் கூட இருந்து பாருங்க. ஸோ வந்து அனல் ஜாஸ்தியாக இருக்கான், ஃப்ளேம் அதிகமாக இருக்குன்றது தான் அனல் ஜாஸ்தியாக இருக்குன்றத சொல்லியிருக்கேன் கைஸ். என்னாலே முடியல. சரி பார்க்கலாம். ஸோ கைஸ் இப்போ வந்து ஃபுல்லாக ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம பட்டரை போட்டுப்போம்.
ஸோ பட்டர் வந்து நல்லா இது வந்து அப்போ வந்து நான் இந்த வீடியோ எடுக்கணுன்றதுனால வீட்டில் வந்து கேட்டு என்ன எனக்கு ஃப்ரீ பண்ணி விடுங்க கிச்சனை அப்படின்னு சொல்லி பட்டரெல்லாம் உட்காந்து கட் பண்ணி ஸோ இதுக்காகவே வீடியோ எடுத்தேன். அதனாலே கிச்சனுக்குள்ளே யாருமே அலோவ் பண்ணலன்னா பார்த்துக்கோங்களேன். இந்த மாதிரி பண்ணேன். அப்பெல்லாம் வீடியோ எடுக்கும்போது திடீர்னு யாரும் நடுவில் வந்துட்டாங்கனாலே அப்படியே மைண்ட் ஒரு மாதிரி பிளாஸ்ட் ஆகிடும். எதுக்கு வந்தீங்க அப்படின்ற அது பார்த்தீங்களா, அதை வேற அமைக்க விடுறேன். அதை விட்டாலே அதே உருகிடும்டா ஸ்வீட்டுக்கு. ஃப்ரை ஆயிடுச்சு பட்டர் ஃப்ரை ஆயிடுச்சு கைஸ். பார்த்துக்கோங்க, ஏதோ புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன் நான். நெக்ஸ்ட் வந்து லைட்டாக அப்ளை பண்ணிட்டு வச்சுப்போம். ஹிட்டாக எண்ணெயில் முக்கி அப்படி வச்சுட்டா ஹீட் ஆகிடும். ஸோ இன்னும் கொஞ்சம் கூட பட்டர் போட்டுப்போம். இன்னும் கொஞ்சம் பட்டர் போட்டு 4 எண்ட்லேயும் 2 தான் வச்சேனா? வைக்கிறேன். என்னடா கையில் எடுக்கிறேன்னு பார்க்காதீங்க, கையெல்லாம் 4 மூலையிலும் 4 ஒன்று வச்சிருக்க பார்த்தீங்களா? யாரா நீ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அது யாரும் இல்லை, நான் தான். கையாகணும், நல்லா ஃப்ரை ஆகட்டும். நெக்ஸ்ட் மிக்ஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், சைடில் அப்படியே செய்து உட்காந்து இப்போ வந்து லைட்டாக திருப்பி போடுவோம். லைட்டாக திருப்பி போட ஒன்று சைடில் ஒன்று கருகிடுச்சு. என்ன பண்ணுறது? ஸோ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா குக் ஆகிடுச்சு. டோஸ்ட் ஆகலை, இது குக் ஆகிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல் ப்ரௌன் ஆகிடுச்சு. இது வந்து லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மொறுன்னு வேறு லெவலாக இருக்கும். மொறு கிறிஸ்பியான்றது தான் மொறுன்னு சொல்லியிருக்கு. இதாக இருக்கும் கைஸ். அப்புறம் கமெண்ட்ல வந்து கேட்காதீங்க, கம்மியாக தான் பேசிட்டு இருக்கேன். என்னடா கிறிஸ்பி சரி கிருமுருன்னு இருக்கிறேன் அப்படின்ட்டு சவுண்டு போட்டு பேசினா அவங்க டிஸ்டர்ப் ஆகும்ட்டு தான் நான் லைட்டாக பேசிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இது சைடில் பார்த்தீங்களா டம்முன்னு ஏதோ சவுண்ட் வருது. சரி, அப்போ பாருங்க, வீடியோ எடுக்கும்போது நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஸோ காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா குக் ஆகிட்டு இருக்கு. ஸோ காய்ஸ் இப்போ வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ தான் கொஞ்சம் ஓவராலாக நெக்ஸ்ட் எடுத்து சாப்பிட்ருவோமா? ஸோ ஃபுல்லாக ஃப்ரையாக நான் வந்து மீட் பண்ணுவோம். இருங்க, வெயிட் பண்ணுங்க, சாப்பிடலாம். ஸோ காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு இது ஒன்று எடுத்துப்போம். இதுலேயும் நிறைய சொல்லியிருக்கேன்ப்பா. ஸோ கைஸ் ஃபஸ்ட்டு பிளாக் எடுத்து வந்து வைக்கிற பாருங்க. ஃபுல் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது பிளாக்காக ஃப்ரை ஆனது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுன்னு சொல்லி வச்சிருக்கேன். ஃப்ரை பண்ணால் போதும். நெக்ஸ்ட் வந்து இன்னும் ஒரு 2 சைடில் மட்டும் லைட்டாக தீஞ்சிருக்கு. நார்மல் ப்ரெட் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 4 மட்டும் ஃப்ரை பண்ணிவிட்டு மிச்சம் 2 வந்து நார்மலாக எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இது வந்து நார்மலி இது 4 வந்து ஃப்ரை பண்ணது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2த்துல புதினா சட்னி வந்து அப்ளை பண்ண போகிறோம். 2த்துல வந்து டொமேட்டோ சாஸ் அப்ளை. 2த்துலேயும் புதினா சாஸ் கைஸ். என்னடா இது, 2த்துலேயும் புதினா சாஸ்ன்னு சொல்லி வச்சிருக்கேன். புதினா சட்னிடா அது பண்ண போகிறோம். சரி, எப்படின்றத பாருங்கள். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து டொமேட்டோ சாஸ் அப்ளை பண்ணுறது அப்படின்னு பாருங்க. இதில் வந்து கைஸ் அப்போ வந்து சிங்கிள் ஹேண்டில் இப்படி பிடிச்சிட்டு இந்த ஹேண்டில் தான் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அதனால இப்படி தான் எடுத்துகிட்டு இருப்பேன். இப்படி வச்சு எடுத்துட்டு இதை உட்காந்து திருப்பி போட்டுட்டு, அதனால தான் இந்த இடத்துல கட் பண்ணிட்டு சாஸ் வச்சுட்டதுக்கப்புறம் தான் வீடியோ எடுத்திருக்கேன். பார்த்தீங்களா, அது எவ்வளோ அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். டொமேட்டோ சாஸ் அப்ளை பண்ணிட்டோம். சரி, நெக்ஸ்ட் ப்ராசஸ் பாருங்கள். ஸோ கைஸ் இப்போ வந்து எல்லாத்துலேயும் அப்ளை இதில் ஒன்றுமே தெரியல, அதில் என்னென்னு தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா கோகனட்டு. பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு கீழே வந்து நம்ம இது ஒன்று வச்சிடும். நெக்ஸ்ட் வந்து டொமேட்டோ சாஸ் போட்டது. நெக்ஸ்ட்டு வந்து
புதினா சட்னி. கைஸ் பேக்ரவுண்டில் நிறைய பேர் கத்திட்டு இருக்காங்க, ஸோ அதெல்லாம் கண்டுக்காதீங்க. எனக்கு தெரிஞ்சு இதில் கேட்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் இதில் வந்து மைக்கு போட்டு பேசிகிட்டு இருக்கேன்னா இந்த ஆடியோ மட்டும் தான் பிக்கப் ஆகும். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. நம்ம தானே எடிட் பண்ண போகிறோம், நம்ம தானே கடைசியில் அவுட்புட் எடுக்க போகிறோம். அதனால் நோ கைஸ், பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் டொமேட்டோ சாஸ். ஏய் என்னடா அடிக்கிட்டே போகிற? அப்படியே மேலே நெக்ஸ்ட் கடைசியில் ஒரு நார்மல் பிரெட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரை ஆனது வந்து சென்டர் பார்த்தீங்களா, ஒரு பஞ்ச் ஆஃப் செட்டாக எடுத்து வச்சிருக்கேன். மேலே வந்து மேலே தெரிஞ்சு இது கட் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து கட் பண்ணி பார்த்துருவோம். கைஸ் நான் வந்து இந்த வீடியோலாம் பார்க்க கிடையாது, இதெல்லாம் நான் அப்லோட் பண்ணும்போது பார்த்தது இந்த வீடியோலாம். நெக்ஸ்ட்டு இப்போ டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுக்காக இதெல்லாம் வீடியோஸ் எல்லாம் என்கிட்ட இல்லை, அது யூடியூப்லேருந்து தான் எடுத்தேன். அது வந்து நாங்களும் போய் யூடியூப்பில் பார்த்துக்கினா அந்த வீடியோவெல்லாம் யூடியூப்பில் ப்ரைவேட்டில் வச்சுருக்கேன் அந்த ஒரு சேனலில். ஸோ அதனால் நான் போயிட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு இப்போ நான் ரியாக்ஷன் வந்து சரி நீங்கள் பார்க்கும் போது தான் நானும் ரியாக்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதனால தான் என்னை வந்து இது வரைக்கும் பார்க்கல. ஓகேவா, கட் பண்ண போகிறோம். ஏய் வந்து கட் பண்ண போகிறோம் கைஸ். மூணு ஆடியோ கேட்குது இதில். எப்படி வந்திருக்குன்னு. ஸோ இது வந்து மேலே இருக்கிறது வந்து கொஞ்சம் இதாகிடுச்சு. ஸோ ஏய் என்னடா இது, நான் உங்களுக்கு ஃபுல் ஆடியோ வச்சு கேட்குதா என்னன்னு சொல்லி இதை காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா கேட்குதா? ஸோ இப்போ வந்து நம்ம இதை வந்து சாப்பிட போகிறோம். ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் டேஸ்ட் சொல்கிறேன். ஸோ கைஸ் 3 ஆடியோ கேட்குது கைஸ் இதில். ஒரு பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கினா இப்போ வந்து நம்ம எப்படி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறோம். ஸோ கைஸ் இப்போ வந்து ஃபுல்லாக ஃபேஸ் வந்து வேர்த்துருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு ஃபேஸ் வந்து வேர்த்துருக்கு. அப்போ எப்படி இருக்க பாருங்க, தாடி இல்லை, முடி அதிகமாக இருக்குது. இப்போக்கு அப்போக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸியா. வந்து நான் வந்து 4 பீஸாக கட் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு டேஸ்ட் சொல்ல போகிறேன். சரி எப்படி பார்த்தா சாப்பிட்றலாம். அப்பா ஒரே வாயில் போட்டு அம்மிக்கிட்டேன் கைஸ். வேற லெவல் கைஸ். இது வந்து வேற லெவல் கைஸ். டொமேட்டோ சாஸோட ஃப்ளேவர் தான் வேற லெவலாக இருக்குது. மைனஸ் தான் இன்னும் கொஞ்சம் வேற லெவலாக இருக்கும் உங்ககிட்ட. ஏன்னா அவ்வளோ போட்டிருக்கு, அதனால தான் டொமேட்டோ சாஸோட ஃப்ளேவர். மோஸ்ட்டாக எனக்கு டொமேட்டோ சாஸ் பிடிக்கும், ஏன்னா கெச்சப் வந்து நிறைய சாப்பிட்ற ஆள் தான் நான். அண்ட் அதுவும் இல்லாமல் மைனஸ் தான் இன்னும் கொஞ்சம் வேற லெவலாக இருக்கும். உங்ககிட்ட இருந்தால் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்டுக்கலாம். தூத்திட்டேன், கையை வச்சு தூத்துறேன் பார்த்தீங்களா. அந்த டேஸ்ட் ஃபீல் பண்ற கைஸ். சூப்பர். டொமேட்டோ சாஸோட ஃப்ளேவர் வந்து ஜாஸ்தியாக இருக்க மீன்ஸ் அதிகமாக போட்டுட்டேன் அப்படின்றதுனால தான் அந்த ஃப்ளேவர், அந்த கெச்சப்போட ஃப்ளேவர் அதிகமாக தூக்கி கொடுத்துருக்கு. வேற லெவலாக இருக்குது. வேற லெவலாக இருக்கு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆளுக்கு தூவுங்க. அப்பதான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு பண்ணுங்க. ஓகே गाइस, பை, லவ் யூ. கைஸ் இதெல்லாம் சீக்கிரம் முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அண்ட் அதுவும் இல்லாமல் போன கைஸ் நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக இருக்குது, நல்லா பார்க்காதீங்க. அண்ட் நான் வந்து ஒரு நல்ல கண்டென்ட்டாக கொடுக்க தான் ட்ரை பண்ணுறேன். இந்த பழைய வீடியோ வந்து அது டியூரேஷன் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் ரியாக்ஷன் போட முடியும். ஸோ இந்த வீடியோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிஞ்சிச்சு நான் நினைக்கிறேன். அண்டு போன வீடியோக்கு பயங்கரமான சப்போர்ட் கைஸ். நான் எதிரே பார்க்கல இந்த மாதிரி கொடுப்பீங்கன்ட்டு. அண்ட் நிறைய பேர் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆள் கொடுத்துக்கோங்க. அண்ட் நம்மளை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்ததுன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன்.
ஒன்றும் இல்லை கைஸ், பின்னாடி சும்மா திரும்பி பார்த்தேன். இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அண்ட் நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் நீங்கள் போயிட்டு சாரு விலாக்ஸ்ன்னு போட்டோம், SARUVLOGS சாரு விலாக்ஸ்ன்னு போட்டிங்கனாலே அது நார்மலாக வந்துடும். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் ஆல் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஓகே கைஸ், பாய்.